केशार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यफलाब्जभृङ्गम् श्रीमन्ननन्त गुरुवर्य सुतम् गुणाब्धिम् तत्कुमारगुरुवर्यमहं प्रपद्ये। प्रह्लादनारदगणाश्रवण्डरीक लालसाम्बरीषदशोदरभीष्मकाल्यान् रुक्माङ्गराज्यवशिष्ठदिविनादीन् ज्ञानवान् परमभागवतान् स्मरामि। भूतं सरस्तमहदाक्षयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशे कलयोगिबालान् भक्ताङ्गेन परकालयतीन्द्रमिश्रान् श्रीवत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। व्याससंविधिक्तनत्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराङ्कुशरात्मजं वन्दे सुगतातिन्तपोरिज्ञम्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। வேறுபருவதம் என்கிறபடியானது ஜம்பூத்வீபத்துக்குள்ள சென்டர்ல இருக்குது. அது சுத்தலம் 9 ராஜ்யங்கள் இருக்கு. அத வருஷம் வருஷம் பண்ணி சொல்றான். அந்த வருஷத்தை பார்த்துட்டு இருந்தோம். 17ஆம் அத்தியாயத்துக்குள்ளே எல்லா வருஷம் சென்டர்ல இருக்குன்னு சொன்னார். அப்ப நேற்றுக்கு 6 வருஷத்தை பார்த்தோம். 6 தினேசத்தை. அதான பிறகு இன்றைய தினம் 2 பாருக்கு போகிறோம். அது எப்படி அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா, பத்ராஸ்வ வருஷம் அந்த மேருபுரத்துக்கு ஈஸ்ட் பூர்வ திக்கிலையும், ஹரிவருஷம் நார்த் ஈஸ்ட் ஈசான்யம், அப்புறம் கேதுமால் வருஷம் பஷ்டிமத்திலையும், ரம்யக வருஷம் ஆக்னேயம், இளா வருஷம் சென்டர்ல, இரண்மய வருஷம் சவுத் ஈஸ்ட், அப்புறம் உத்தரகுரு வருஷம் உத்தரம் நார்த்து, பரத வருஷம் சவுத்து, இம்புரி வருஷம் சவுத் வெஸ்ட். இந்த மாதிரி 8 திக்கிலையும் 8 திக்கில் சென்டர்ல இளா வருஷம் இருக்கு அப்படின்னு சொன்னார். நேற்று தினம் 6 வருஷம் பார்த்தோம். இன்றைய தினம் உத்தரகுரு வருஷத்தையும் பரத வருஷத்தையும் கிம்புரி வருஷத்தையும் பார்த்து அதுல பரத வருஷத்தின் பெருமை சொல்லுகின்ற இன்றைய சப்ஜெக்ட் மேட்டர் என்ன விஷயம் அப்படின்னா, ஸ்ரீ சுகவாச்சா, இது ஜம்பூ தீபத்துல இருக்கிறது. அது சுத்தம் 7 தீபத்துல இருக்கு. அது ஒண்ணுக்குன்னு ஒண்ணு பெருசு. 1, 2, 4, 8, 14, 32, 64 அப்படி ஒண்ணுக்கு சுத்திலும் ஒரு சமுத்திரம் இருக்கு. அப்புறம் ஒரு தீபம், ஒரு சமுத்திரம் ஒரு தீபம், ஒரு சமுத்திரம் ஒரு தீபம், இப்படி ரவுண்டா இருக்குது. 8 தீபங்கள், 8 சமுத்திரங்கள். அது ரொம்ப நல்லா இருக்கு. சென்டர்ல ஜம்பூ தீப சென்டருக்குள்ள வேறு பருவதம், ஒரு சுத்திரம் 9 பருவதங்கள், 9 வருஷங்கள். அது சொல்லிட்டு வர கிம்புருஷே. அடுத்தது 7வது 8வது கிம்புருஷ வருஷம். பகவந்தம் ஆதிபுருஷம் லக்ஷ்மணாகிரம் சீதாவிராமம் ராமம் சரணம் சன்னிகனிஷாதக பரம பாகவதோ ஹனுமான் சகா கிம்புருஷைஹி அவிரத பக்தி ரூபாஸ்தே. ஒவ்வொரு வருஷத்திலையும் ஒவ்வொரு பெருமாள். அவளுடைய லோகம். இப்ப இது ராமருடைய லோகம். ராமருடைய கிறிஸ்டாவில் அங்க இருக்க ராமன பண்டா ஹனுமந்தா அப்படின்னு ஹனுமான் பிரதானமாக இருக்காரு. அங்கே ராம பஞ்சாயதனம் இருக்கு. அது கிம்புரீஸ்வர யுகத்துக்குள்ள ஆர்ஷ்டிஷேடன் தத்துவம். அவன் ராம கதை சொல்றானோ. ஆர்ஷ்டிஷேடேன சகா
கந்தர்வைः விரீயமானாம் பரமகல்யாணீம் பர்திரு பகவதா பகவத்கதாம் சமுபஸ்ருணோதி ஸ்வயம் சேதம் காயத்தி. அவனை பாடுறானாம், கதைன்னு சொல்றானா. என்ன இதுக்கு மந்திரம்? ஓம் நமோ பகவதே உத்தம ஸ்லோகாய நம ஆரிய லட்சண சீலவிரதாய நம உபசிக்ஷிதாத்மன உபாசித லோகாய நம சாதுபாத நிகஷணாய நமோ பிரம்மண்யதேவாய மகாபுருஷாய மகாராஜாய நம இதி. ஒரு வக்தே மந்திரம். அப்புறம் ஸ்லோகம் ஸ்தோத்திரம் என்னது? यद्विशुद्धानुभवमात्रमेकं स्वतेजसाध्वस्तगुणव्यवस्थं प्रत्यक्प्रशान्तं सुदयोपलम्भनम् अनामरूपं निरघं प्रपद्ये. मध्यावतारस्त्रिगमत्यशिक्षणं रक्षोररायैव न केवलं विभोः कुतोऽन्यथा स्यात् नमतस्व आत्मनः सीताकृताननिधनानीश्वरस्य न वै स आत्मात्मगतां सुहृत्तमः रक्तस्त्रिलोक्यां भगवान् वासुदेवः तस्वीकृतं कृष्णलमश्नुगीत दलक्ष्मणं चापि विघातुमर्हति न जन्मनूनं महतो न सौभगं न वाङ् न बुद्धिर्नाकृतिस्तोषहेतुः धैर्यद्विसृष्टानपि नो वनौकसा चकार सख्ये वदलक्ष्मणः सुरो सुरो वाग्यतवानरो नरः सर्वात्मना यः सुकृतज्ञमुत्तमम् भजेत रामं मनुजाकृतिं हरिं यदुत्तरानयत् कोसलान् दिवमिति. இத்தனையும் கிம்புருஷ வருஷத்துல இருக்கு. இங்க இருக்குது பெருமாள், அங்க இருக்குது சுவாமிகள், பிரதானமானவர் ஆஞ்சநேயர், அப்புறம் ஆர்ஷ்டிசேடன் கதை சொல்லுவர், அவர் ராமர் மந்திரம், ராமருடைய ஸ்தோத்திரம், அப்புறம் பரத வருஷம் நாங்கள் இருக்கிறது. பரத வருஷே வரதகண்டே வைரோத் தட்சிணே பார்ஷ்வே சவுத்துல இருக்குது. 9 பக்கமும் சென்ட்ரல கேதுமாலும் இது இளாவர்த்தம். அப்புறம் 8 திக்கிலையும் 8 வருஷங்கள். இது பரத வருஷம். இப்போ பாரதேபி வருஷே பகவான் நரநாராயணாக்கியா ஆகல்பாந்தில் உபசித தர்மஜான வைராக்கிய ஐஸ்வர்யோபிஷமோ பரமாத்மோபலம்பன அனுகிரகாயாத்ரி அவதாம் மிருகம்பயா தப்போ வியக்தகதிச்சரதி. நரநாரணாய் விலகத்திறதோடு சிங்கம் விரைத்தவர் எம்பெருமான் திரும்பி இவர் பாடுறார். அந்த மாதிரி பத்ரிகாஷ்டமத்துக்குள்ளே நரபர்வதமாயும் நாராயண பர்வதமாயும் கண் தவஸ்மரிக்கின்றார். இதுல பரத வருஷத்துக்குள்ளே பத்ரிகாஷ்டமத்துக்குள்ளே நாராயண பெருமாள் ஆராத்திய தெய்வம். தம் பகவான் நாரதோ வருணாஷ்டமவதீபிஹி பாரதீபிஹி பிரஜாபிஹி பகவத் புரோக்தாபியாம் சாங்கிய யோகாபியாம் பகவத் அனுபவாபோகரணம் சாவர்ணேஹே உபதேக்ஷமானஹ பரமபக்தி பாவேன உபசரதீதம் ச அபிகிருணாதி. முதல் நாராயண மந்திர உபதேசமானது பிரம்மாவான பிரம்மா நாரதன் பிரதம புத்திரன் யாருக்கு? பிரம்மாவுக்கு. பிரம்மா எம்பெருமானுக்கு பரமபுத்திரன். அது அவன் நாராயண மந்திர உபதேசம் பண்ண நேர பத்ரிகாஷ்டம் பண்ணுவான். இந்த மாதிரி அவர் என்ன சொல்றார்? ஓம் நமோ பகவதே உபசமசீலாய உபரதானாத்மயாய நமோ கிஞ்சன வித்தாய ரிஷி ரிஷபாய நவநாராயணாய பரமஹம்ச பரமகுரவே ஆத்மா ராமாதிபதையே நமோ நம இதி. இது மந்திரம், நாராயண மந்திரம். இது முதல் சொல்லியிருந்து கேதுமால வருஷத்துக்குள்ளே கிம்புருஷ வருஷத்துக்குள்ளே ராம மந்திரம் ராமனே இருந்துவா இருக்க. இங்க நாராயண மந்திரத்தை சொல்லிட்டு நாராயண ஸ்தோத்திரம். இப்போ கர்த்தாஸ்ய சர்காதிஷு யோ ந பத்யதே
நகன்யதே தேககதோ விதைஹிகைஹி தர்ட்டுர்நதுக்யஸ்ய குணைர்விதூஷ்யதே தஸ்மை நமோ சத்யவிவிக்த சாட்சிணே இதம் யோகேஸ்வர யோக நைபுணம் हिरण्यगर्भो भगवान् जगादयति यदन्तकाले त्रैर्गुणेन नो भक्त्या दधीतोच्युतदुष्करे वरगा हितैः कामुष्मिक कामलापटः सुतेषु द्वारेषु धनेषु चिन्तयन् शङ्केत विद्वान् कुकले वरात्यजात् यस्तस्य यत्नः ष्टम एव केवलम् तन्न प्रभोत्वं कुकले वरार्पितम् तन्माययार्हम् अमतामधोक्षजा विद्यामयेन शिवयं सुदुर्भिदां विधेहि योगं त्वेन स्वभावमिति. இது பரதகண்டத்துக்கான ஸ்தோத்திரம். இது சொல்லியிருப்பா நாரதர் தான் இதற்கு ரிஷி. பரத வருஷத்துக்குள்ள அதான பிறகு भारतेऽप्यस्मिन् वर्षे सरिच्छैलाढा सन्ति बहवो मलयो मङ्गलप्रस्थो मैनाकः त्रिकूटः ऋषभः ऊतकः कोल्लकः सख्यो देवगिरिः ऋष्यमूकः श्रीशैलः वेङ्कटः महेन्द्रो वारिधारो विन्ध्यः शुक्तिमान् वृक्षगिरिः पारियात्रो द्रोणः चित्रकूटः गोवर्धनः वैवर्तकः ककुभः नीलः गोकामुखः इन्द्रकीलः कामगिरिः इति च अन्ये च शतसहस्रशः इतने இல்ல நூறுக்கணக்கான நூறாயிரக்கணக்கான शतसहस्रशः शैलाः तेषां नितंब प्रभवा नदा नद्यश्च सन्त्य संख्याताः. இது ஜம்பூத்வீபத்துக்கு ஜம்பூத்வீபத்தை வரத வருஷத்துக்குள்ள இருக்கும்படியான மலைகள் 27 சொல்ற. அகமது நதிகள் 35 இருக்கு அப்படின்றார். அது சொல்றாரு இங்க. ஏதாசாம் பாரத்யா ரஜா நாமபிரேவா புனந்தீனாம் ஆத்மனா சோபஸ்புருஷந்தி. நமக்கு சுத்திக்காக புனாத்து அதுக்காக எத்தனை நதிகளை சொல்ற. சந்திரமசா, தாமிரபரணி, அவடோதா, கிருத்தமாலா, வைகாயசி, காவேரி, வேணி, பயஸ்வினி, சக்கராவர்த்தா, துங்கபத்ரா, கிருஷ்ணா, வேண்யா, பீமரதி, கோதாவரி, निर्विंध्या, पयोष्णी, तापी, रेवा, सुरसा, नर्मदा, कर्मण्वती, सिंधुबंधः, शोणाश्चा. இருக்கு. நதி நதௌ அதல்லாத இன்னொரு 10 மகாநதி, வேதஸ்மிருதி, ரிஷிகுல்யா, திரிசாமா, கௌஷிகி, மந்தாகினி, யமுனா, सरस्वती, ऋषद्वती, गोमती, सरयू, रोधस्वती, सप्तवती, सुषोमा, यतद्रुः, चंद्रभागा, मरुद्वृद्धा, वितस्ता, असिक्नी, विश्वा. இது மகாநதிகள். இத்தனை மகாநதிகள் பரத வருஷத்துக்குள்ள. अस्मिन्नेव वर्षे पुरुषैः इन्द्रजन्मभिः शुक्ल लोहित कृष्णवर्णेन स्वारब्धेन कर्मणा दिव्य मानुष नारक गतयो बह्व्यका आत्मना आनुपूर्वेण सर्वाख्येन सर्वेषां विधीयन्ते यथा वर्णविधानम् अपवर्गश्चापि भवति. வேறு லோகங்களில் எல்லாம் புண்ணியானுபவம். இந்த லோகத்துக்குள்ளே புண்ணியம் பாவம், புண்ணியம் வரத்துக்கும் பாவம் போறதுக்கும் இந்த லோகத்திலே தபஸ் பண்ணணும். பரத கண்டத்துக்குள்ள அது சொல்ற. யோசௌ பகவதி சர்வபூதாத்மனி அனாத்மே அனிருக்தே அனிலேனே பரமாத்மனி வாசுதேவே அந்நிய நிமித்த பக்தியோக லட்சணோ நானாகத நிமித்த வித்யா கிரந்தி.
அந்தனத்வாரேண யதா ஹி மகாபுருஷ புருஷ பிரசங்கா. சரி, இங்க என்ன பாடுறா அப்படின்னா இது ஸ்தோத்திரம். அஹோ அமீஷாம் கிமகாரிஷோதனம் பிரசன்ன ஏஷாம் ஸ்விருதஸ்வயம் ஹரி ஏ ஜன்மலப்தம் நிருஷு பாரதோஜிரே முகுந்த சேவைகம் ஸ்பிருஹாயினः கிம் துஷ்கரைர்ன கதுபிஸ்தபோவிதத்தை தீனாதிபிர்வாத் திஜனேன பல்குணா நயத்திர நாராயண பாத பங்கஜ ஸ்மிருதி பிரமுஷ்டாதிசயேந்திரியோத்சவாதி கல்பாயுஷாம் ஸ்தான்யாத் புனர்பவாத் க்ஷணாயுஷாம் பாரத பூஜயோதரம் சனேன மத்தியேன கிருதம் மனஸ்வினः சன்யஸ்ய சன்யாம் கமயம் பதம் ஹரேஹ நயத்ர வைகுண்டகதா சுதாபகா ந சாதகோ பாகவதாஸ்ததாஷ்டயாக நயத்ரேஜ்ஞேஷமதா மகோத்சவாக சுரேஷலோகோ வினவை சசேவியதாம் பிராப்தான்ஜாதிம் திகயே சஜந்தவோ ஞானக்ரியாத்ரவ்யகலாபசம்பர்த்தாம் நவையத்தே ரந்த புனர்பவாயதே பூஜோவனௌகா இவ யாந்தி பந்தனம் ைஷ்டத்தயா பரிகிஷமாகசோரமி நிருக்தமிஷ்டம் விதிமந்திரவஸ்துதக ஏகப்ருதன்னாம விராகுதோ முதா கிருஹாதி பூர்ணஸ்வயமாசிஷாம் பிரபுः சத்யம் விஷத்திதமத்விதோன்றாம் நைவார்த்ததோ யத் புனரர்த்திதः ஸ்வயம் விதத்தே வததாமனிக்ஷதாம் இச்சாபி தானம் நிஜபாதபல்லவம் யத்யத்ர ந ஸ்வர்கசுகாவசேஷிதம் சிஷ்டஸ்ய சூக்தஸ்ய கிருதஸ்ய கோவனம் தேனோதனாபே ஸ்மிருதிமஜ்ஜன்ம ந ஸ்யாத் வருஷே ஹரிர்யத் பஜதாம் சம்தனோதி. என்ன சொல்றாரு அப்படின்னா, வேறு எல்லா லோகங்களையும் எல்லா வருஷங்களையும் அனுபவமே தவிர பாபம் போக்குறதுக்கு இந்திரத்திலேயே வந்து நரகம் எல்லாரும் எல்லா லோகத்தால் கிந்தலால் கிம்புருஷால் தேவதைகள் விதிர்க்கை அவளுக்கு அனுபவத்துக்கா அந்தந்த லோகத்துக்கு போறவாளே தவிர திரும்பி பாப்ப க்ஷயத்துக்கும் புண்ணிய சம்பாதனைக்கு இந்த ஊரிலேயே வந்து நரகம் வருட வருஷத்துக்குள்ளே சொல்லி முடிக்கிறார். ஆகியனாலே வருட வருஷத்துக்கு அத்தனை பிராதான்யம் கொடுத்து இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். ஸ்ரீவன் பார்வதே மகாபுராணே ஆரம்பம்ஸ்யாம் சம்பிராயாம் பத்மஸ்கந்தே ஜம்பூத்வீப வர்ணனம் நாமைக ஏகோனவிம்சோऽध्यायः. अस्मिन् समारम्भं यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्.